பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம என்ன தக்லைஃப் பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டீங்களா? கார்த்திகேயன் மணி டைரக்ட் பண்ண மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற படத்தை வெளியிட்டாங்க. இந்த படத்துல காளி வெங்கட் அண்ட் சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரத்துல லீட் ரோல அவங்க வந்து பிளே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, காளி வெங்கட் தான் லீட் ரோலு. இன்னொரு பக்கம் லீட் ரோல் அப்படின்னு சொல்றது வாய்ஸ் ஓவர் மூலயமா சத்யராஜ் வந்து நெரேட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த படம் எனக்கு எப்படி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி தோணுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல எப்பயுமே வந்து த்ரில்லர், அட்வென்ச்சர் இப்படின்னு ஹை கிளாஸ் அண்ட் காமன் ஆடியன்ஸ் எழுதக்கூடிய ஒரு ஸ்டோரியா வந்து சத்யராஜ் எழுதியிருப்பாரு. இந்த பணக்காரங்களுக்கு வந்துட்டு அவர் எழுதுற ஸ்டோரி அப்படியே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஏழைங்களுக்கு வந்துட்டு ஏங்குற மாதிரி வந்து இருக்கிற மாதிரியான ஒரு கதையை வந்து எழுதிட்டுனாரு. நாம வந்து மிடில் கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கதையை எழுதல அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் சொன்ன ஒரு காரணத்தால அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்துட்டு பாரில் போய் மீட் பண்ணுறக்கூடிய காளி வெங்கட் அவர் அன்னைக்கு திடீர்னு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திருமணமான புதுசில் ட்ரிங்க்ஸ் அடித்து ஒய்ஃப்க்கும் இவருக்கும் சண்டை வந்ததுனால ரொம்ப வருஷமாக அடிக்காமையே இருந்திருக்காருங்க. இப்படி சோகத்தில் இருக்கக்கூடிய இவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பையன், பொண்ணு, ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி 4 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொண்ணு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வந்துட்டு பாட்டி கூட இருந்தாங்க. பாட்டியோட பாசலாக இருந்தது. ஆனால் பையன் பிறந்த உடனே எடுத்துட்டிங்கன்னா அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதனால பையன்கிட்ட பாசத்தையே காமிக்கல. இவங்க பெரியவன் ஆனதுக்கப்புறம் பையன் வந்து +2 முடிச்சுட்டான், பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து இவங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. அப்பா, என் கிளாஸ்ல ஒரு பையன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான். இது ஒரு படம் அப்படின்னே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு லைஃப். டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு வந்து ஒரு லைஃப் மாதிரி தான் அது. அந்த படம் எப்படி மே 1 ரெட்ரோ கூட வெளியாகி ரெட்ரோ மிக்ஸ்டு ரிவ்யூ வாங்கி இந்த படம் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்க வேண்டிய ஒரு படம். அதில் சசிகுமார் நடிச்சிருப்பாரு, இதில் காளி வெங்கட் தான் நடிச்சிருக்காரு. அதனால படம் வந்து பெருசாக ஒன்றும் ஃபேமஸ் ஆகல. ஏன்னா காளி வெங்கட்லாம் வந்து இன்னும் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டராலாம் வந்து வரல. அவர் ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்ற இடத்துல தான் வந்து இன்னமும் வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த படத்தை பற்றி இன்னும் கூடுதலாக வந்துட்டு என்ன மாதிரி வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மகன் +2 முடித்த ஸ்டூடெண்ட் என்ன அவனோட வாழ்க்கையில் பண்ணுவான், டே டு டே லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். அந்த ஒரு எமோஷனலாக நல்லாவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது மகள் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அவங்க வந்து டே டு டே லைஃப் வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு வருது, மறுபடியும் வேலைக்கு போகிறது. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் லவ் பண்ண பையன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் காளி வெங்கட் வந்து அப்பா அப்படின்றதுல வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி கண்ணம்மா வந்துட்டு முன்ன ப்ளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, பழைய ஹீரோயின். ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து பொண்ணு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம். பின்னாடி நான் சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க அப்பா, ஆட்டோ விட்டு ஏற்றிடுறேன். இன்னொன்று, அம்மா காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் ரெடி பண்ணுறதுலேருந்து அதுக்கு நடுவில் வந்துட்டு டிவி சீரியல் பார்க்குறது, மதியானம் 12 மணிக்கு லஞ்ச் ரெடி பண்ணுறது, 8:30 மணிக்கு மறுபடியும் டிஃபன் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டே டு டே லைஃப் போயிட்டுருக்கு. இதுலேயே எடுத்துட்டிங்கன்னா காலையில் 10 மணிக்கு வந்துட்டு காய்காரர் வந்து வராரு. ரெகுலராக அவர் வந்து ஈவினிங் தான் வருவார். திடீர்னு வந்து காலையில் வந்திருக்காரு. அப்படியே கட் பண்ணோம்னா 2வது தெருவில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து அவர் தினமும் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் இவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து தகராறு நடக்கிற மாதிரியான காட்சிலாம் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கறதுக்கும் ஃபன்னாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் காளி வெங்கட் துணிஞ்சு பண்ணுறக்கூடிய சைடு வந்து கூஸ் பம்ப்ஸே கிரியேட் ஆகிற அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு சீன் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு பொண்ணோட கேரக்டர் வந்து சொல்லுவோம். பொண்ணுக்கு என்னென்னா, தான் வந்து கல்யாணம் பண்ணலாம். அப்பா சாணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், போயிட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க USA போக போகிறாங்க. இன்னொரு பக்கம் பையனை பிடிக்குது, பட் அவங்க ஃபேமிலியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த நெஜ உலகத்தில் வந்து கண்மணித்தனமாக காதல் பண்ணுறவங்க இருக்கிறாங்களோ இல்லையா, இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க. என்ன தான் லவ் பண்ணாலும் கூட அவங்களோட ஃபேமிலி செட் ஆகலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே ரிஜெக்ட் பண்ணாதவங்களும் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இவங்களோட கதைலாம் அப்படியே போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் இருக்கிற இடத்துல தான் அப்பான்றவர் வராரு. ஏன்னா அப்பான்றவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயம், லோயர் மிடில் கிளாஸ் மட்டும் கிடையாதுங்க, மிடில் கிளாஸும் தான். ஏன்னா அவர் ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு. அடுத்து கட்டதாக நம்மளுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனை படிக்க வைக்கணும். ஸோ கார் டாக்ஸி டிரைவராக போனோம்னா நம்மளுக்கு தினமும் மாதம் சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய 20,000 விட
ஒரு 35-40,000 சேரும். அப்போ நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கலாம், ஏற்கனவே லேட் ஆகிட்டு இருக்குதே அப்படின்ற கவலையோடு இருக்கிறவர் பொண்ணு வந்து நீங்கள் ஆட்டோ டிரைவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியில் கோராக சொல்கிறக்கூடிய விஷயம் வந்து லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எந்த விதமான லாஜிக் மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்படியே ஒரு வாழ்க்கையை எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே சென்னையில் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கிறவங்க கிட்ட போய் ஒரு வாழ்க்கை கதையை, அவங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ தக்லை பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிருந்தீங்கன்னா உடனே இந்த படம் உங்கள் ஊரில் ரிலீஸ் ஆனாலும் கூட உங்கள் பக்கத்து ஊரில் கண்டிப்பாக 1 or 2 ஷோஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.